நேற்று முதல் கொட்டி தீர்க்கும் கனமழையால் சென்னை வியாசர்பாடியில் மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். அப்பகுதியில் தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா? இது தொடர்பாக அப்பகுதி வாசிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். டிட்வா புயல் எதிரொலியாக சென்னை முழுவதுமே கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது தேங்கி வருகிறது. நேற்று இரவு முதல், அதாவது இரண்டாவது நாளாக நேற்று இரவும் பெய்த கனமழையின் காரணமாக வடசென்னை பகுதியின பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக வியாசர்பாடி இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை மூடப்பட்டு முற்றிலுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வியாசர்பாடி, முல்லை நகர், எம்கேபி நகர், அவென்யூ சாலை, கோல்டன் குடியிருப்பு, வசந்தம் குடியிருப்பு, முல்லை நகர் சுடுகாடு பகுதி, சத்தியமூர்த்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முழங்கால் அளவிற்கு அந்த தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. மழைநீருடன் சாக்கடை நீரும் கலந்து வருவதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். சுகாதார பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்திருக்கக்கூடிய இந்த முல்லை நகர் பகுதியில் தொடர்ந்து மழை காலங்களில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. மழைநீர் வெளியேறுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த மழைநீர் தேக்கம் என்பது ஏற்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெரம்பூர் பகுதி சுற்றுவட்டார பகுதியில் நேற்று தினம் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவும் ஆய்வு மேற்கொண்டிருந்த சூழலில் தற்பொழுது பெய்து வரும் இந்த மழையின் காரணமாக பிரதான சாலைகள், இணைப்பு சாலைகள்ல அந்த மழைநீர் தேங்கி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இன்று பள்ளி விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் கூட வேலைக்கு செல்பவர்களுக்கும் அதே போன்று வாகனங்களை இயக்குவர்களுக்கு அது பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் விரைந்து அந்த பகுதியில நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். நன்றி சதீஷ் முருகன். வியாசர்பாடியில் மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். தண்ணி நிக்குது சார், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். நான் இங்க 2 நாளா தண்ணி நிக்குது சார். முல்லை நகர்ல வடிவே இல்லை, மழை தூக்கிட்டே தான் இருக்குது. லைட்டா தூக்கிட்டு இருந்தாலும் இதே ப்ராப்ளம் எப்போ வருஷம் இருக்கு. எந்த மழை பெஞ்சாலும் ப்ராப்ளம் என்ன இருக்கு. இது ஒரு வழிகாட்டு பிறகுல முல்லை நகர், வசந்தம் கார்டன், கோல்டன் கார்டன், இதெல்லாம் தண்ணி முட்டிக்கு மேல தண்ணி நிக்குது சார். ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். நான் இங்க 2 நாளா தண்ணி நிக்குது சார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.